நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னது வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ரெப்படிஷன் சொல்றேன். உண்மைகள் அவருக்கு மறைக்கப்படுகின்றது. யாரால் மறைக்கப்படுதுன்னு நினைக்கிறேன்? உங்க கட்சிக்காரர்ல வந்து மாநில பெண்கள் ஆணையத்தில் போடுறீங்க. உங்க கட்சி பேச்சாளரை வந்து SCPCR தலைவியா போடுறீங்க. இண்டிபெண்டா தான் இண்டிபெண்டா இருக்கணும். அவர் எதுக்கு ஸ்டாலினுடைய படத்தையும் சேர்த்து அவர் போடுறாரு? முதலமைச்சர் அந்த பட்டியலில் எடுத்து பார்த்துட்டு தன்னுடைய ஆட்சியில் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளுக்குரிய நபர்கள் அவங்க பேர் இதுல வருதான்னு செக் பண்ணி பார்த்தாரா? மன ரீதியா பிரச்சனை தயவு செய்து செக் பண்ண சொல்லுங்க. இதுக்கு மேல நான் பொது வழியில பேசுறது சரியா இருக்காது. அந்த மீட்டிங் மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய 2வது மினிட்டோ 1st மினிட்டோ என்ன தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுக்க வர்றவங்க தயவு செய்து பேப்பர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாதீங்கன்றாங்க. இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? ஒரு பொது அரங்கில வேற எதுவும் பேச முடியும்? நீங்க என்னைக்கு சீனியர் ஆபீசர்ஸை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் தைரியம் பெறுகிறதோ அன்றுதான் இதெல்லாம் நிச்சயம். வெறுங்கையா அழுதுட்டு இருந்தவங்க அடுத்த நாள் வந்து உங்க கட்சி கொடியோட இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துல மருத்துவமனைக்கு மதுரைக்கு கூட்டிட்டு வரீங்க. 50 லட்சம் ரூபாய் பேசப்பட்டது. இப்ப அது என்ன ஆச்சு? அந்த 50 லட்சம் ரூபாய் பத்தி பேசுறவங்க மேல ஏதோ நடவடிக்கை எடுத்தீங்களா உங்க கட்சியில? நாங்க இந்த அரசை வந்து விமர்சனம் பண்ணி கொச்சைப்படுத்துறதுல எங்களுக்கு எந்த கெயின். நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். காவல்துறை சித்திரவதைகளுக்கு எதிராக எளிய மக்கள் பக்கம் நின்று தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிற, வாதாடிக்கிட்டு இருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இணைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து நிறைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். காவல்துறையோட செயல்பாடுகள்னாலே அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதையுமே பார்க்குறோம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியான விஷயங்களா இருக்கு. ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நிறைய விமர்சனங்கள் எழுது, எதிர்ப்புகள் எழுது, ஆனால் அடுத்து கொஞ்ச காலத்திலே இன்னொரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பிரசன்ட் அரசாங்கத்தை பற்றி மட்டும் நம்ம பேசல. இது தொடர்ந்து இந்த ஆட்சி இருந்தாலும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி இருந்தாலும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சிகள் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த ஆட்சியை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழலில் இருக்கோம். அதனால் நம்ம பேசுகிறோம். 21ஆம் ஆண்டு அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் ஏன் இருந்ததுன்னா, பழைய ஆட்சியில் நடந்த குறிப்பாக நடந்த 1-2 சம்பவங்களை மையப்படுத்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் தாங்கள் அதில் வித்தியாசமாக இருப்போம் என்ற ஒரு பொதுமக்கள் நம்பக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை ஊட்டினார்கள். அந்த நம்பிக்கை கொடுத்ததின் காரணமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க எல்லா அரசும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து வித்தியாசமாக இருக்க போறேன்னு சொன்னாங்க. அதனால வித்தியாசமாக இருக்கணும்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, சாத்தாங்குளம் சம்பவம் நடக்கும்போது பேசுறது, ஸ்டெர்லைட் தாக்குதல் நடக்கும்போது பேசுறது, எல்லா வழக்குகள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மனித உரிமை சார்ந்த போராட்டங்களில் மக்கள் சார்பாக நின்று போராட்டங்கள் நடத்தினார்களோ அந்த மாதிரி நடத்தினவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை நாங்கள் வாபஸ் பெறுவோம், இதெல்லாம் சொன்னாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப நல்ல சொன்னாங்க. வந்த உடனே செய்தார்கள். இப்போ உதாரணத்திற்கு வாபஸ் பண்ணியிருக்காங்களா வழக்கு? பண்ணியிருக்காங்க. எல்லா வழக்குகளையும் பண்ணாங்களா? பண்ணல. உதாரணத்துக்கு ஆன்டி-CA ப்ரொட்டஸ்ட், இதெல்லாம் பல இடங்கள்ல நடந்தது. ஆன்டி-CA ப்ரொட்டஸ்ட்ல பங்கெடுத்ததாக கூறி என் மேலே வழக்கு இருக்கு. எடுத்துக்க, அடுத்தவனை பத்தி பேசுறேன், என் மேலே வழக்கு. நான் அந்த நேரத்தில் இருந்தனா இல்லையான்றது கூட நான் போக விரும்பல. என் மேலே வழக்கு இருக்கு, என்னோட இருக்கு. என்னோட கூட அன்னைக்கு அந்த இரவு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இருந்த தோழர் ஆசீர்வாதம் மேல இருக்கு, தோழர் மீதா பாண்டியன் மேல இருக்கு, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மேல இருக்கு. உடனடியாக நாங்கள் வந்து இதெல்லாம் வாபஸ் பெற போறோம்னு இந்த ஆட்சி சொல்லிச்சு. நிறைய இடத்துல செஞ்சாங்க. செய்யவில்லை என்று சொல்றேன். உங்க கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கிறது எடுத்துக்காட்டா சொல்றோம். நான் என்ன பண்ற, வழக்கறிஞராக இருக்கக்கூடிய காரணத்தினால உடனே எனக்கு எதிராக இருக்கக்கூடிய FIR இதெல்லாம் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன். FIR ஸ்டேஜில் குவாஷ் பண்ணிடுறேன், இப்போ மறந்துடுறோம். இப்போ அதே வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. எந்த வழக்கில் என் மேலே போய் போட்டு அரசாங்கம் விட்ரா பண்ணுறேன்னு சொல்லி நான் நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் வாங்கிட்டேனோ, குவாஷ் ஆன வழக்கிலேயே வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. நாங்களும் மறந்துட்டோம். சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கன்னா இது என்னன்னா ஒரு சார்ஜ் ஷீட் ஏதோ விட்டுருச்சு போடுறது, நம்ம போய் மறுபடியும்
குவாஷ் போடுவோம், குவாஷ் ஃபைல் பண்ணிட்டு பேராசிரியர் ஜவஹர்லா வந்து சட்டசபையில இப்ப மானிய கோரிக்கை நேரத்துல பேசுறாரு, பேர் வேற சொல்றாரு. அடுத்த நாள் வேகமா வந்து அந்த கேஸை நாங்க விட்ரா பண்றோம் அப்படின்றாங்க. அப்புறம் நாங்க எங்க பேப்பர்ஸ்ல பெரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த எஃப்ஐஆரே குவாஷ் ஆயிடுச்சு. எஃப்ஐஆர் குவாஷ் ஆன வழக்கிலேயே வந்து காவல்துறை சார்ஜ் ஷீட் போட தயாராக இருக்கிறாரு. இது எந்த காவல் நிலையம்னு பாருங்க. இந்த காவல் நிலையம் வந்து SS காலனி காவல் நிலையம் மதுரை சிட்டியில். இந்த மதுரை சிட்டி SS காவல் நிலையத்துக்கு பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஸ்டேட்னு அவார்டு வேற கொடுக்குறாரு சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது என்ன தெரியுது, பேசுபவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் அவர்கள் காதுகளுக்கு போய் சேராத அளவுக்கான நபர்களை வைத்திருக்கிறார். இதான் தெரியுது. தே ஆர் நாட் இன்ஃபார்ம்டு ப்ராப்பர்லி. நான் ஏதாவது புதுசாக சொல்றது என்னன்னா, ஒரு ஃபயர் வால் இருக்கு அவரை சுற்றி. அந்த ஃபயர் வாலை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து அவருடைய காதுக்கு கரெக்டாக கொண்டு போகாதனால அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவங்க மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்க போகுது. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னது வந்து யாரு? அவர்கள் தான் சொன்னார். என்ன ஆயிருக்கு? டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட எடுக்கலையே. சரி, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நான் தான் தொடர்ந்திருக்கேன். அவர்களுக்கு அருணா ஜெகதீஷன் அறிக்கையின் பேர்ல நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம். நீங்களே உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆபீசர்ஸை போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமனம் பண்ணி அந்த அருமையான பணி செஞ்சிருக்காங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன். அந்த பணிக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னா அதை எல்லாத்தையும் வாக்குமூலமெல்லாம் கன்வெர்ட் பண்ணா அந்த 17 போலீஸ் ஆபீசர், ஒரு கலெக்டர், 3 தாசில்தார் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரஷர் கொடுத்தோம்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கு, பதில் வாங்கப்பட்டிருக்கு. நிலுவையில் இருக்க 7 வருஷமாவா? 7 வருஷமா செய்ய மாட்டீங்களா? இதுதான் நீங்க வந்து யாரையும் பதில் சொல்லுகின்ற கடமைப்பட்டவர்களாக ஆக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. அக்கௌண்டபிலிட்டியை பத்தி கவலைப்படாத ஒரு அரசா இருக்குன்றத வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கோம். சைலேந்திர பாபு 2022 ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஒரு SOP கொண்டாடுறாரு, எப்படி நடந்துக்கணும். ஏன்னா அது உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன் விக்னேஷ் வழக்கு. சரி, இப்போ உச்சக்கட்டம் போச்சு. நம்ம போலீஸ்க்கு வந்து பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு, சில விஷயங்களை கீழே சொல்லி ஆகணும்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அந்த 41 கைட்லைன்ஸ் கொண்டு வர்றாரு. இந்த 41 கைட்லைன்ஸ் நல்ல கைட்லைன்ஸ், அதான் கண்டிப்பாக நல்ல கைட்லைன்ஸ். யார் தப்புன்னு சொல்ல போகிறோம்? அந்த கைட்லைன்ஸ் யார் ஃபாலோ பண்ணுவா? சைலேந்திர பாபு போனோன்னா இப்போ அந்த கைட்லைன் சைலேந்திர பாபுவோட போயிடுது. சைலேந்திர பாபு உயர்த்தி பேசுவதற்காக நான் சொல்ல, அவர் டிஜிபியாக இருந்ததுனால சொல்கிறேன். அவருடைய காலகட்டத்தில் வந்ததுனால அதுக்கு அது பேர். இப்போ புதுசாக ஒன்று சம்பவம் நடந்த உடனே கோர்ட் ஏதோ சொல்லிடும்னு நினச்சிக்கிட்டு இப்போ ADGP லா அண்ட் ஆர்டர் இப்போ தேவாசீர்வாதம் அவர் ஒரு மீட்டிங் வச்சு மீட்டிங் மினிட்ஸ் போடுறாரு. தொலைக்காட்சியில் அது வந்து கைட்லைன்ஸ்ன்னு சொன்னாங்க, ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா மீட்டிங் மினிட்ஸ். ஏங்க இவ்வளோ கொடூரமான ஒரு அஜித்குமார் சம்பவம் வந்திருக்கு. அந்த மீட்டிங் மினிட்ஸில் இருக்கக்கூடிய 2வது மினிட்டோ 1st மினிட்டோ என்ன தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுக்க வர்றவங்ககிட்ட தயவுசெய்து பேப்பர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாதீங்கன்றாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது? ஒரு பொது அரங்கில் வேற எதுவும் பேச முடியுமா? இல்ல, இவ்வளவு நவீனமா மாறிட்டு வர சூழல்ல இன்னும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க, மினிட்ஸ் போடுறாங்க இதுல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க பேசுகின்ற விஷயத்துல சீரியஸா இருக்காங்க. IPS ஆபீசர்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க, சார் ஒரு நாள் காலை உடைன்றாங்க, ஒரு நாள் காலை உட கையை உட தைரியமா சொல்றாங்க, அதான் நீ செய்யணும்னு. சில பேர் செய்கிறாங்க. செஞ்ச சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். புழல் சிறையிலேருந்து வந்த டீட்டெயில்ஸ், RTIல வந்த டீட்டெயில்ஸ் தெரியும். உயர் நீதிமன்றம் அதை பற்றி பேசுறதெல்லாம் தெரியும். 304 ஃபிகர்லாம் தெரியும். இது ஒரு சிறையிலிருந்து உண்மையாக சொல்கிறாங்க. அடுத்த நாள் என்ன சொல்கிறேன், நீங்கள் சுட்டா நாங்கள் கேட்க மாட்டோன்றாங்க. உடனே 2 பேரை சொல்கிறாங்க. சுடுற சம்பவங்கள்லாம் சென்னையில் நடந்திருக்கு, வெவ்வேறு இடங்கள். ரவுடிகளுக்கு புரியுற மொழியில் பேசுகின்றாங்க, மொழியில் பேசிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, யாரையும் தொடாத, எல்லா சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. நீ தான் அவனை எல்லாத்தையும் வளர்க்குற, நீ தான் இந்த ஸ்பெஷல் டீம்ஸ்லாம் உருவாக்குற. போன கைட்லைன்ஸ்லேயே நம்ம சைலேந்திர பாபு என்ன சொன்னார், 2வது கைட்லைன் குறிப்பாக சொல்கிறாரு, ஸ்பெஷல் டீம்ஸ் ஷுட் பி மானிட்டர்டு அப்படின்றார். போச்சு. எந்த மானிட்டர்? இங்கே நடந்ததில் எல்லாரும் பார்த்தோம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் செயல்பட வேண்டிய ஒரு ஸ்பெஷல் டீம். சப் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி லீவு. அதனால் வண்டி வந்து அவருடைய வீட்டுக்கு ஏத்தாப்பில் பார்த்து, வீடு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ரோட்டில் தான் அந்த ஸ்பெஷல் டீம் வண்டி நிற்குது. யாருடைய ஸ்பெஷல் டீம்? மானாமதுரை DSPுடைய ஸ்பெஷல் டீம். அவர் ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணுறாரு. பெராப்ஸ் அவருடைய ஜியாகிரபிக்கல் ரீஜனுக்கு அது ஒரு சென்ட்ரலாக இருக்குன்றக்காக வச்சிருக்கலாம்.
அல்லது எஸ்ஐ இன்சார்ஜா இருக்கலாம் வச்சிருக்கலாம். ஆக்ஷன்ல இறங்குன்னு சொல்லும் போது எஸ்ஐ இல்லாம இவங்க ஆக்ஷன்ல இறங்குறாங்க. நடந்தது என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது பழைய கைட்லைன்ஸ் தான் இருக்கு. என்னன்னு போட்டிருக்கு? கண்காணிக்க வேண்டும் ஸ்பெஷல் டீமுடைய செயல்பாடு. யார் கண்காணிச்சாங்க? கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கஸ்டடி கொடுத்த ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டருக்கா, இல்லாட்டா அவர் யார் இந்த டீமுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய மானாமதுரை சண்முக சுந்தரத்துக்கா, இல்ல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற காவல்துறை அதிகாரிகள், இல்லையே அவங்கள தாண்டி சென்னையிலிருந்து யாரும் சொன்னாங்களா? பதில் சொல்வதற்கு யாருமே பொறுப்பேற்பதில்லை தான் பிரச்சனை. நீங்க என்னைக்கு சீனியர் ஆபீசர்ஸை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் தைரியம் பெறுகிறதோ அன்றுதான் இதெல்லாம் நிற்கும். ஐபிஎஸ் ஆபீசர்ஸை நீங்க ஒரு விதமா நடத்துறீங்க, கான்ஸ்டபிள ஒரு மாதிரி நடத்துறீங்க. கான்ஸ்டபிள் 5 பேர் தொலைஞ்சு போறான், உள்ளார போட்டோம், கை கழுவிடும். ஐபிஎஸ் மட்டும் ஏதோ இருக்காங்களா? இல்லை, விட்டுரு. பல்வீர் சிங் நல்லா பாதுகாத்துட்டீங்க, நாங்கள் விட்டுற போறோமா? விட மாட்டோம். கண்ணுக்கு படாம இருந்தா, காதுக்கு கேட்காம இருந்தா எல்லா சமுதாயம் மறந்துடும்னு நினைக்கிறீங்க. பாதுகாப்பா தியார் ஜெயிலில் வச்சிருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? மார்ச் 24 வந்து ஈஸ் இன் தியார் ஜெயில். 22 வயதா நடந்திருக்கு, 10 வயதா தான் வந்திருக்காரு. விட்டுற போறோமா? இல்ல, பல்வீர் சிங்கை கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தினாங்க. ஸோ அது மட்டும்தான் பண்ணாங்க. அதை தாண்டி எந்த நடவடிக்கை? சஸ்பென்ஷன் 9 months சஸ்பென்ஷன். கேட்டா ஹென்றி நீங்க வக்கீல் தானே சார், ஒரு ஆளை எவ்வளவு நாளா நாங்க சஸ்பென்ஷனை வைக்கணும்? எவ்வளவு கிரீவியஸ் இன்ஜுரியை காஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விஷம் மட்டும் அதுல கலந்துருந்தா எத்தனை பேர், ஒரு 15 பேருக்கு மேல இறந்துருக்க மாட்டாங்கண்ணா. கட்டிங் பிளேடு வச்சு பல்ல புடுங்கின. கட்டிங் பிளேடுனா கூட பரவாயில்ல சார், கட்டிங் பிளேடு இல்ல, கல்லை எடுத்து வாயில போட்டுட்டு அடிச்சது சார். கண்ட கல்லை எடுத்து வாயில, அவர் கையில கிளவுஸ் இருக்கு, தன்னை பாதுகாப்பதற்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டாரு. தான் வந்து ஒரு ஷார்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா யூஸ் பண்ணது சாதாரண ஜல்லி கற்கள். இந்த ஜல்லி கற்கள் நீங்க நானும் ஒரு விளையாட்டுக்காச்சும் வாயில வைப்போமா? இந்த ஆட்களுக்கு வேற எதுவும் இன்ஃபெக்ஷன் வரலன்றதுக்கு வந்து நம்ம சாமி மேல பக்தி வச்சிருக்கவங்களா கும்பிடணும். பல்வீர் சிங்கா கும்பிடணுன்ற. இல்லைன்னா பல்வீர் சிங் வந்து அங்க சிறையில் இருக்கார் பாருங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மாதிரி உள்ளார் இருப்பார். இவரை காப்பாத்திட்டீங்க. நம்ம உதயகுமார், காஞ்சிபுரம் உதயகுமார், அவரும் ஏஎஸ்பி தானே. வளையாபதி கேஸ்ல அடிச்ச, நேரடியாக இறங்கி பிசிக்கலா இவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணது. இவர் வந்து இவர் பல்புடுங்கி, அவரு லத்தி. எங்க காஞ்சிபுரம் போலீஸ் குவார்டர்ஸ்ல இடத்த பார்த்துட்டு வந்தேன். நான் மேடையில பேசுறதுக்கு இடத்த பார்ப்பேன்னு போனேன். அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளார ஒரு குப்பமேட்டுக்குள்ளார போயிட்டு வரணும், வாட தாங்க முடியல. அது பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கதான் போனேன். என்னன்னா நீ என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கை வெளியே வராம இருக்கு. நேத்து கூட வளையாபதி மனைவி எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம் போய் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல காப்பி கொடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார், பொறுமை. நீங்க ஆர்டிஐ போட்டீங்க சார், இன்னைக்கு தான் சார் 30வது நாள், எங்களுக்கு சேர்த்து இன்னும் 2 நாள் இருக்கு சார், 2 நாள்ல கொடுத்துருவோம். என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஏன் காப்பாத்துறீங்க? யார் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்குன்னா அசோசியேஷன் பேசுது, பல்வீர் சிங் விஷயத்துல அசோசியேஷன் பேசுது, மீடியா ட்ரையல்னு பேசுது. மீடியா ட்ரையல், கோர்ட்ல நடக்கிற ட்ரையல் என்ன பேசுறீங்க? அப்போ மற்றவங்களை பத்தினா உங்களுக்கு அசோசியேஷன் தேவையில்லை. ஏடிஎஸ்பிக்கு அசோசியேஷன் தேவையில்லை, டிஎஸ்பிக்கு அசோசியேஷன் தேவையில்லை, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், காவலர்கள் அசோசியேஷனே தேவையில்லையா? இல்ல, நான் எனக்கு இது ஒரு பாகுபாடு இல்லையா? ஒரு ஐபிஎஸ் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து நடைமுறைக்கு புறமா நடக்கிறாரு, சித்திரவதை பண்றாரு, இப்படிலாம் யாரும் பண்ண சொல்லி ஐபிஎஸ்க்குலாம் யாரும் பாடம் எதுவும் எடுக்கல. அப்புறம் ஏன் அந்த ஐபிஎஸ் அசோசியேஷன் சேர்ந்துட்டு வந்து இப்படி எந்த துணைக்கு நிற்கிறாரு? அதுல இன்னும் கேவலமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா எல்லா ஐபிஎஸ்ஸையும் நான் பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லா ஐபிஎஸ் 300 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 300 ஐபிஎஸ் இருக்காங்கன்றாங்க. அந்த 300 ஐபிஎஸ் சேர்ந்து எடுத்த முடிவு இல்லாது. அவங்க சார்பாக ஒரு 4-5 பேர் மட்டும் ஒரு சின்ன கோஷ்டி மட்டும் எடுத்த முடிவு. நான் கேட்கிறேன், இங்க ஹோம் செக்ரட்டரி இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஹோம் செக்ரட்டரி அப்போ இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய மந்திரி இல்லையா? முதலமைச்சர் இல்லையா? இவங்கன்னா ஐபிஎஸ் அசோசியேஷனை கூப்பிட்டு ஏன் அப்படி ஸ்டேட்மெண்ட் இஷ்யூன்னு ஏன் கேட்காம இருக்கீங்க? அக்கௌண்டபிலிட்டி கிடையாது உங்களுக்கு, அவங்க மேல எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆர் ரன்னிங் த கவர்மெண்ட். அதிகாரிகள் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் மறுபடியும் வருமா? வருத்தத்தோட சொல்றேன். நீதிபதிகள் நம்பாம இருக்கலாம், மாநில ஆணையங்கள் நம்பாம இருக்கலாம். நான் நம்புறேன், என்னுடைய 45 ஆண்டு அனுபவத்துல நம்புறேன், உறுதியா ஒரு ஓவராலிங் நடக்கலைன்னா
கண்டிப்பா நடக்கும். இல்ல நீங்க பல வருஷமா நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதே திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சியா இருந்தப்போ எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. இப்போ அதே நீங்க தான் வந்து அதிகாரிகள் வந்து அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்துறை அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர்கள் தான் எப்பவுமே தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு ஆட்சியோட உயிர் நாடியா வந்து இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களும் உள்துறை அவர் தான் வச்சிருக்கிறாரு. அதுல இப்படி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ அவரோட பார்வைக்கு போயிருக்கவே செய்யாதா? என்னதான் நடக்குது தப்பு? சார், நான் வந்து யாரையும் கொச்சையா பேச விரும்பல. நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்னது வந்து அட் காஸ்ட் ஆஃப் ரெப்படிஷன் சொல்றேன். உண்மைகள் அவருக்கு மறைக்கப்படுகின்றது. யாரால் மறைக்கப்படுதுன்னு நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா வரேன். விக்னேஷ் கேஸ் நீங்க பேசுனீங்க, நீங்க சென்னையை சார்ந்தவர், உங்களுக்கு சென்னை தெரியும். விக்னேஷ் கேஸ்ல 96 காயங்கள். விக்னேஷுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்காமையே இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. சட்டசபையில விக்னேஷ் விஷயத்தை கேட்கறாங்க. விக்னேஷ் கேஸ்ல இருக்கக்கூடிய விக்னேஷ் குடும்பத்தினரை நாங்கள் பாதுகாப்பாக வைத்தோம். நாங்க வைத்திருக்கக்கூடிய இடம் வந்து சாதாரண இடத்துல வைக்கல. அவங்க உள்ளார வந்தாங்கன்னா அங்க நடக்கிறது வேறன்னு தெரியும். அந்த மாதிரி இடத்துல வச்சிருந்தோம். அதனால தெருவோரத்துல படுத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்னேஷுடைய தம்பிமார்கள் எல்லாம் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு சென்றார்கள். இப்போ இது திருந்தணும்னா சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு என்ஷூர் தட் தேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு வாய்ஸ், ஒரு கட்டளை இருக்கணும். அருணுக்கு ஒரு கட்டளை, தென் மாவட்டம் இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கட்டளை. இந்த டபுள் டாக் இருக்கக்கூடாது. யார் அடிச்சாலும் தப்புப்பா. நீங்க ரிகவரி காட்டணும்னா ரிகவரி காட்டுங்க, இன்வெஸ்டிகேஷன் காட்டினா இன்வெஸ்டிகேஷன் காட்டுங்க. நேற்று நான் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகிறேன் சார். ஒரு கடுமையான போக்சோ கேஸ். ஒரு இளம் பெண் ஒரு கல்லூரியில் ஒரு மதிப்புக்குரிய கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணிடம் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு டாக்டர் தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட எவ்வளோ பால் கரைக்க முடியுமோ கரைச்சாச்சு. அந்த டாக்டருடைய மொபைல் ஃபோனை எடுத்துட்டு அதில் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்வெஸ்டிகேஷன் சார். எப்படி சார் சாதாரண மக்கள் போலீஸை நம்புவாங்க? நான் சும்மா நேற்று நடந்தது அப்படியே ஒரு உதாரணமாக கொடுக்குறேன். ஒவ்வொரு வழக்கையும் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இது பத்தாது. நீங்க சொல்ற மாதிரியே காவல்துறை மேல மக்களுக்கு நம்பிக்கை போறதுக்கான வாய்ப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ காவல்துறை வந்து ஒரு தனி அமைப்பா, ஒரு தனி சர்க்காரா இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல சார். இந்த தனி சர்க்காருக்குள்ளார நல்லவர்கள் இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க எல்லாரையும் அந்த துறையில இருக்க எல்லாரையும் தூக்கி ஒரே குப்பை தொட்டியில போட்டு நம்ம பேச முடியாது. நேர்மையா இருக்கக்கூடிய, ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய, நான் பேசுறதை விட இன்னும் ஆழமாக பேசக்கூடிய, நான் பேசுறதை விட கடுமையாக பேசக்கூடிய, ஃபீலிங்ஸோட பேசக்கூடிய, சும்மா நாடகத்துக்காக கிடையாது, கேமராக்காக கிடையாது, உண்மையான பேசக்கூடிய நேர்மையான பலர் இன்று இருக்காங்க. ஆனா அவங்க பேசுனாங்கன்னா, இப்போ சுந்தரேசன் ஒரு ஆள் பேசினார், அவருடைய கதி தான் எல்லாருக்கும் வரும். சுந்தரேசன் பேசுனது ரைட்டா தப்பான்றது கேட்டிங்கன்னா, நான் அவருடைய வக்கீலாக இருந்தால் சுந்தரேசனுடைய வாயில ஒரு பெரிய டேப்பை போட்டிருப்பேன். நான் அவர் என்னுடைய கிளையண்ட்டு கிடையாது, அதனால நான் அவருக்காக பேச முடியாது. ஆனால் அவர் பேசின விஷயங்களை பார்க்க வேணாமா? அவர் பேசின முறைகள் தப்பா இருக்கலாம். உங்க டிசிப்ளினரி ஃபோர்ஸ்ல அப்படி பேசக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்கலாம். அவர் பேசிட்டாரு. உங்களுக்கு சங்கம் இருந்தா சங்கத்துல போய் சொல்லியிருப்பார்ல, சங்க தலைவர்கள் பேசியிருப்பாங்கல்ல. நீ சங்கமும் கொடுக்க மாட்டேன், ஐபிஎஸ்க்கு மட்டும் சங்கம் கொடுப்ப. ஐபிஎஸ் தப்பா பேசுவான். ஆனா ஒரு கோபத்தோட, ஒரு வேகத்தோட, ஆதங்கத்தோட தவறாக சட்டப்படி தவறாக பேசிய சுந்தரேசனை தூக்கிட்டு போய் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சுந்தரேசனை இதுக்குதான் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா? இல்ல மதிமுக உடைய மாவட்ட செயலாளராக காஞ்சிபுரத்தில் இருந்த வளையாபதி வழக்குல விசாரணை செய்து முழுமையான சுத்தமான உதயகுமார் ஐபிஎஸ்க்கு எதிராக ஒரு வழக்கை விசாரித்து உண்மையை ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கொடுத்தார் என்ற காரணத்துக்காக செய்தாருங்களான்னு சொல்லுங்க. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன். உங்களை நாங்க பேசுனீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுவோம். உயர் அதிகாரிகளோட ராஜ்யமா இருக்கு, அவ்வளவுதான். அந்த உயர் அதிகாரிகள்லயும் ஐபிஎஸ் ராஜ்யம் தான் ஓடுது. ஒரு மாவட்டத்துல ஐபிஎஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்பியா இருந்தா அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விதம் வேற, ஐபிஎஸ்ஸா இருக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய விதம் வேறன்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் இப்படின்னு நான் சொல்லவே வரல. ரொம்ப மரியாதையுடன், தரமுடன், மரியாதையுடன், தரமுடன், நல்ல என்ன சொல்றது, ஒரு நேர்மையாக தான் வாங்குற சம்பளத்திலிருந்து வாழக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். இதனாலதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா வண்டி எங்கேயாவது கிராஷ் ஆயிருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு ஆக்ட். இல்லை, இப்போ டிஎஸ்பி அவர் சுந்தரேசன் பற்றி சொன்னீங்க.
இப்ப அவர் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் முன் வச்சார்ல குற்றச்சாட்டுகள், ஒரு சில அதிகாரிகள் பேரை முன் வச்சு குற்றச்சாட்டுகள் வச்சாரு, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு விரிவா பேசியிருந்தாரு. இப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? நான் அதான் கேட்கிறேன். எங்கேயாவது ஒரு வெள்ளை பேப்பர்ல அவன் சொன்னதெல்லாம் தப்பு, சுந்தரேசன் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அவர் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் பத்தி சொல்றாரு, எஸ்பி இன்ஸ்பெக்டர் பத்தி சொல்றாரு, அவருடைய வண்டவாளங்களை சொல்றாரு, எடுத்து காட்டுங்க. சார், இதே சுந்தரேசன் வந்து எஸ்ஹெச்ஆர்சியில இருக்கும்போது எஸ்ஹெச்ஆர்சி வந்து அவரை பாதுகாக்குதுன்னு சொல்லி, நான் வேற யாரை பத்தியும் பேசல, மாநில மனித உரிமை ஆணையம் அவரை பாதுகாக்குதுன்னு சொல்லி எஸ்ஹெச்ஆர்சியுடைய சேர்மனுடைய செக்யூரிட்டியை விட்ரா பண்ணிய இந்த அரசு. மணிக்குமார் நீதிபதி, ஆமா, முன்னாள் தலைமை நீதிபதி, கேரளால இவர் சீஃப் ஜஸ்டிஸ். இவரை இடமாற்றம் பண்றப்போ அவர் வந்து இவர் இதே பணியில தொடரணும்னு கேட்கிறாரு. கேட்கறது ரைட். பிகாஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். நீங்க அந்த இண்டிபெண்டன்ட் பாடியை மதிக்கிறது இல்லையா? உனக்கு வேண்டியவனா அதுல போடுறீங்க. உங்க கட்சிக்காரர்ல வந்து மாநில பெண்கள் ஆணையத்தில் போடுறீங்க, உங்க கட்சி பேச்சாளரை வந்து எஸ்சிபிசிஆருடைய தலைவியா போடுறீங்க, உங்களுக்கு வேண்டிய ஒரு ஃபாதரை வந்து போடுறீங்க, மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனா போடுறீங்க. அவர் இண்டிபெண்டா இருக்கணும். அவர் எதுக்கு ஸ்டாலினுடைய படத்தையும் சேர்த்து அவர் போடுறாரு? இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் சேர்பர்சன் ஆஃப் மைனாரிட்டி கமிஷன். லோயலா காலேஜ் ஃபாதர் போட்டிருக்காங்க. நீங்க இண்டிபெண்டா செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த ஆணையங்கள். எஸ்சி கமிஷன் இருக்கு, எஸ்சி கமிஷன் அதே மாதிரி ஃபீல் பண்றாங்க. எல்லா ஆணையங்கள்லயும் நீங்க வந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. இப்போ எல்லா ஆணையங்கள்லயும் கவர்மெண்ட் சார்ந்த ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஆட்சிக்கு நெருக்கமான ஆட்கள், அவங்க உண்மையான தகவல்களை சொல்லியிருந்தா கூட அவர் சரியான நடவடிக்கை எடுத்திருக்க முடியல. அது கூட நடக்க மாட்டேங்குது இல்லையே. நம்ம அந்த ஆணையத்தை வேற எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சுந்தரேசன் பத்தி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆணையத்தினுடைய தலைவர் தானே சொல்றாரு, நீங்க நியமனம் பண்ண தலைவர் தானே. சரி, அவங்க அங்க அப்படியே தொடரட்டும், நீங்க விடலையே. அவரை எப்படியாவது அங்கிருந்து தூக்கணும் தானே தூக்குனீங்க. அல்டிமேட்டா எப்படி செஞ்சீங்க? யாருடைய ரைட்ல இன்டர்ஃபியர் பண்ணிருக்கீங்க? ஆணையத்தினுடைய இண்டிபெண்டன்ஸ்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? எல்லா ஆணையங்களும் நாங்க சொல்ற ஆணையங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் வருத்தத்துடன் சொல்றேன், தேசிய பெண்கள் ஆணையம் தமிழ்நாடுக்கு வருது, தேசிய குழந்தைகள் ஆணையம் மைக்கேல்பட்டிக்கு வந்தது, தேசிய சிறுபான்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு வருது, தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் தமிழ்நாட்டுக்கு வருது. ஏன்? நம்ம ஆணையங்கள் இண்டிபெண்டா செயல்படாத காரணத்தினால. எங்கேயாவது சீஃப் செக்ரட்டரி தேசிய ஆணையம் வரும்போது, எங்க ஊர்ல ஆணையம் ஏற்கனவே அந்த வழக்கை எடுத்துருச்சு, உங்களுக்கு இதுல தலையீடு செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்று நம்முடைய சீஃப் செக்ரட்டரி சொல்லி அனுப்பியிருக்காங்களா? கிடையாது. நான் சொல்றேன் கிடையாது. மைக்கேல்பட்டியில செஞ்சாங்களா? கிடையாது. இதுதான் பிரச்சனை. நம்ம ஆணையங்கள் இண்டிபெண்டா இருக்கிறதும் ஸ்டாலினுடைய ஆட்சி வரவேற்கணும். அவர்கள் சொன்னாங்கன்னா, உங்க ஆணையம் தானங்க அது, நீங்க நியமனம் பண்ணிருக்கீங்க, நேர்மையா தானே சொல்லுவாங்க. அவங்க நேர்மையா சொல்றத உங்களுடைய கண்களாக காதுகளாக அது உள்வாங்கி இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணா வரவேற்போம். நாங்க மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம்னு ஒண்ணு நடத்தினாங்க. இந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? எதுக்கு நடத்துனீங்க? இது வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கு மட்டும் 1,00,000க்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன ரேங்க்ல இருந்தாலும் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இது நடந்தது. அந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்குல்ல உங்களுக்கு, அந்த ரிசல்ட்ஸை யாராவது ஆய்வு பண்ணீங்களா? முதலமைச்சர்கிட்ட போய், ஐயா இதுதான் நிம்ஹான்ஸும் இன்னொரு நிறுவனம் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லமுத்து ட்ரஸ்டும் இணைந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கய்யா, இந்த அறிக்கையினுடைய கான்ஃபிடென்ஷியல் ரிசல்ட்ஸ் இதுதான் அப்படின்னு யாராவது போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாங்களா? முதலமைச்சர் அந்த பட்டியலில் எடுத்து பார்த்துட்டு தன்னுடைய ஆட்சியில் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளுக்கு உரிய நபர்கள் அவங்க பேர் இதுல வருதான்னு செக் பண்ணி பார்த்தாரா? மன ரீதியா பிரச்சனைகள் தயவுசெய்து செக் பண்ண சொல்லுங்க. இதுக்கு மேல நான் பொது வழியில பேசுறது சரியா இருக்காது. நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க. சில பெயர்கள்லாம் இந்த விவாதத்துல பேசணும். அவங்க பேர்லாம் இதுல இருக்கான்னு பாருங்க, உறுதியா இருக்கு. நான் அந்த லிஸ்ட்டை பார்த்தது இல்லை, ஆனா அவங்க குடும்பத்துல சோக கதைகள் நடக்குது. நம்ம வந்து அவங்களுடைய கொடூரங்களை பத்தி வெளியே பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுடைய குடும்பத்துல அவங்க மனைவி தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று வருத்தத்துடன் பொதுவெளியில சொல்றேன். அவர்களை கேவலப்படுத்தல. அப்படி பரிதாப நிலையில் பல நபர்கள் இருக்காங்க. நாளைக்கு நானும் அப்படி ஆகலாம். எனக்கு என்ன தேவைப்படும்? மனநோயாளியாக நான் மாறினேன் என்றால் என்னுடைய மனநோயை தடுப்பதற்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்க அரசு இருக்கணும். அதை விட்டுட்டு அவரை போய் மறுபடியும் ஒரு பதவியில கொடுத்தீங்கன்னா அந்த மனநோயின் காரணமாக அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கொண்டு போய் அவரை வந்து டிஹார் ஜெயிலில் போட்டிருக்கீங்க.
பல்பீர் சிங். ஒரு நாள் மருந்து சாப்பிடாம இருந்தாருன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் யாரும் யோசிக்கிறாங்களா? கோவப்பட்டு பேசுறோம் மட்டும் நினைக்கிறீங்களா? எந்த அந்த 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 வெல்னஸ் ப்ரோக்ராம்காக ஒதுக்கிய நிதி எங்க இருக்கு? தொடர்ந்து யாரோ தமிழகத்துல நடத்துவதற்கு நீங்க உதவி செஞ்சீங்களா? உங்க போலீஸ் கமிஷன் அதை ரெக்கமெண்ட் பண்ணலையா? ஜஸ்ட் சிடி செல்வத்தை தலைமையில் செயல்படுகின்ற போலீஸ் கமிஷன் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலையா? அந்த போலீஸ் கமிஷன்லேயே உறுப்பினராக டாக்டர் சிஆர்எஸ் இருக்காரு. நீங்க அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாலே அவர் செஞ்சிருவாரு. என்னுடைய காவல்துறை நல்ல மனநிலையில் இருந்தாதான் சார் உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுடைய மென்டல் வெல்னஸ் ஒதுக்கீடு செய்கின்ற பணமே போய் சேரலையே. ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஆட்சி அதை நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம அக்கறையோடு சொல்லுகின்ற அளவிற்கு யாரும் வரமாட்டாங்க. நீதிமன்றங்களும் அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட மாட்டாங்கன்ற வருத்தத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராமுக்காக பண ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது சாத்தாங்குளம் வழக்கில் ஜஸ்டிஸ் PN பிரகாஷுடைய ஆணை என்பதை இந்த நேரத்தில் கூற வரும். இப்போ யாராவது சுவமோட்டோவா வழக்குகள் போடலான்னு இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இருக்குல்ல, எங்க கண்ணுக்கு தான் அஜித்குமார் வழக்கு பண்ணணுமா? நீதிமன்றத்தில் உடனே அரசு சார்பாக சொல்லிட்டாங்க, அது கட்சிக்காரங்களாம் கேஸ் போடுறாங்க, அந்த கட்சி போடுறாங்க, இந்த கட்சி போடுறாங்க, இந்த கட்சி போடுறாங்க. யாரோ வெளியே கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கீங்க. முந்தா நேற்று வரைக்கும் நாங்க அந்த குடும்பத்திட்ட போகும்போது வரும்போது வெறுங்கையா அழுதுட்டு இருந்தவங்க அடுத்த நாள் உங்க கட்சி கொடியோட இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துல மருத்துவமனைக்கு மதுரைக்கு கூட்டிட்டு வரீங்க. பேசப்பட்டது என்ன? 50 லட்சம் ரூபாய் பேசப்பட்டது. இப்ப அது என்ன ஆச்சு? அந்த 50 லட்சம் ரூபாய் பத்தி பேசுறவங்க மேல ஏதோ நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்க கட்சியில? நான் கேட்கிறேன், முரசொலி இல்லாத ஒரு கடிதம் வந்ததா? இதெல்லாம் வருத்தத்துடன் சொல்லுகிறோம். நாங்க இந்த அரசை விமர்சனம் பண்ணி கொச்சைப்படுத்துறதுல எங்களுக்கு எந்த கெயின். நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது. அந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ண மாட்டோம். ஆனா நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு வந்துருச்சு இப்போ. இல்லைன்னா they will be break down in the state. பொலிட்டிக்கல் மைலேஜ் வேலை யாரும் எடுப்பாங்களா? எடுப்பாங்க. ஆனா யாரால எடுப்பாங்க? உங்க கவனக்குறைவால் எடுப்பாங்க. உங்க ஆணையங்களை இலவசமாக இது நேர்மையாக இண்டிபெண்டாக செயல்பட விடுங்க. அவர்களுக்கு உரிய ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஐடி, இவ்வளோ ஐடி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு துறையில ஒரு மாநிலத்துல நம்ம மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய, பெண்கள் ஆணையத்துடைய, SC/ST ஆணையத்துடைய, குழந்தைகள் ஆணையத்துடைய வெப்சைட்டை போய் பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிவோம். அந்த மாண்பு அரசாங்கத்துடைய மாண்பு கிடையாது, தமிழருடைய மாண்பு. நீங்க கீழடி வெப்சைட்டை போய் பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. அப்ப நீங்க கீழடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மனித உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு இன்னொரு அழுத்தம் கொடுக்குறீங்க. ஏன் அதே அழுத்தத்தை இதுக்கு கொடுக்க தயார் இல்லை? கீழடியுடைய கதாநாயகங்கள்னா யாரும் தெரியும், இன்னைக்கு ஃபைனான்ஸ்ல உட்காந்துருக்காங்க. அதே ஃபைனான்ஸை உங்களால மனித உரிமை ஆணையத்துக்கு கொடுக்க முடியாதா? ஒதுக்கீடு செய்ய முடியாதா? கவனம் செலுத்த தயார் இல்லை. சில நபர்கள் சொல்றது மட்டும் இந்த அரசாங்கம் கேட்க தயாராக இருக்கு. கூப்பிடுங்க, கான்பிடென்ஷியலா கூப்பிடுங்க. பலர் வர தயாராக இருக்கிறோம், பேச தயாராக இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இப்போ எண்ணுகின்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்பதான் உங்களுக்கு ஒரே நாள்ல இதை செய்யறோம், ஒரே நாள்ல அதை செய்யறோம். நான் கேட்கிறேன், எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஆளுங்கட்சியா வந்த பிற்பாடு என்ன தூத்துக்குடிக்கு ஒன்றும் செய்யலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய கூட்டணி கட்சியை சும்மா இருக்காங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அவங்கள மட்டும் நான் சொல்ல, கூட்டணி கட்சிகளையும் அமைதி காக்குறாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இணைந்து களத்துல போராடினவங்க தானே. நீங்க இதெல்லாம் தாமதப்படுத்த பெரிய பெரிய தவறுகள் நடக்கும்னு மறந்துடாதீங்க. சாத்தாங்குளம் வழக்குல ஸ்ரீதர் முன் நான் அப்ரூவர் ஆகிறேன்னு சொல்றது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பாக சிறையில 5 ஆண்டுகள் இருந்திருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவருக்கு யோசனை வருதா அப்ரூவர் ஆகிறதுக்கு. இந்த அப்ரூவர் ஆறேன்னு சொல்ற ஒரு விஷயத்தை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்ல வரேன். இது எல்லாரையும் அவமானத்தில் கொண்டு போய் விடுகின்ற ஒரு செய்தியாக மாறப்போகுது. பாருங்க, அது நடக்க போகுது. ஸ்ரீதருக்கு வக்கீல் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீதருக்கு வக்கீல் கிடையாது. எல்லா வக்கீலும் கடினமாக அந்த வழக்கை, ஒரு வக்கீல்கிட்ட வழக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கடினமாக அந்த வழக்கை நடத்துவாங்க. நடத்தின கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை என்னெல்லாம் கேதர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஒழிச்சவர் ஸ்ரீதர் தான். ஆனா அந்த ஸ்ரீதர் இன்னைக்கு அப்ரூவர் ஆப்போறேன்றாரு. இது சாதாரணமா நான் பார்க்கல. இது ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியினுடைய ஒரு பாகமாக தான் பார்க்கிறேன். தயவு செய்து இந்த ஆட்சி இதெல்லாம் ஒட்டு மொத்தத்தில் எடுத்துக்கொண்டு சீரியஸா
மனித உரிமைகள் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் நம்புகின்ற நபர்களை அழைத்து, எங்களை அழைங்கன்னு சொல்ல, நீங்கள் நம்புகின்ற நபர்களை அழைத்து ஒரு ஒரு உரையாடல் வைத்து இதை திருத்துவதற்கான முயற்சியில் எடுங்க. இது சும்மா நாங்கள் பேசுறது, நீங்கள் கேட்கறது, நாங்கள் திட்டுறது அப்படின்ற மாதிரி போய் பிரயோஜனமே கிடையாது. இது மாற்றத்திற்கான ஒரு வழி கிடையாது. எதிர்நோக்கி போக வேண்டும்னா மாநில மனித உரிமை ஆணையம் தான் இது சார்ந்து ஒரு ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும். தட்ஸ் த பாடி டு டூ இட். லெட் தெம் டு இட். ஒரு குயிக்கா நான் அந்த ஒரு சில வழக்குகள், முக்கியமான வழக்குகளை பத்தி கேட்கிறேன். இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு எளிமையா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு 13 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த வழக்கு இப்போ என்னவா போயிட்டு இருக்குது? நீங்க வந்து அதிகாரிகள் யாருக்குமே எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரி? ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனுடைய முழுமையான அறிக்கை வெளிவந்து 2022 வெளிவந்துருச்சு. இப்போ 2025 இருக்கோம். அதன் அடிப்படையில் 2 விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒன்று, பணித்தளம் சார்ந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ். அது முழுமையாக முடியல. 3 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன்லேருந்து 3 வருஷம் ஆச்சு. சம்பவத்திலேருந்து 7 வருஷம் ஆச்சு. இந்த குறிப்பிட்ட நபர்கள் தான். இது போக ப்ராசிக்யூஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ராசிக்யூஷன் வேண்டான்னு சொல்லி அவங்க கேபினெட் ரெசல்யூஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அரசியல் வரும்போது, தேர்தல் வரும்போது நாங்கள் அவங்களுக்கு தண்டிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம், ஒவ்வொரு ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அவர்களுடைய தமிழில் பேசினார்கள். இன்னைக்கு அதெல்லாம் இங்கே போச்சு. இதான் நிலைமை. அங்கே தேசிய மனித உரிமை ஆணையம் 2018 கை கழுவிச்சு. அது கை கழுவுனதுனால அதுக்கு வந்து தன்னுடைய ஐநா சபையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிரேட் இருக்கு பாருங்க, ஏ கிரேட் வந்து இப்போ பி கிரேடுக்கு வந்துருச்சு, டவுன் கிரேட் ஆயிடுச்சு அவங்க. இதனால இது பல வழக்குகள், அதில் ஒரு வழக்கு. அதனால அது தேசிய மனித உரிமை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும், இங்கே இது பொறுத்த வரைக்கும் இது இருக்கு. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இதான் நிலைமை. இப்போ சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு ஸ்ரீதர் அப்ரூவரா மாறுறாரு அப்படின்னு சொல்லி அதில் வந்து 252 நாட்கள் மட்டும் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திருக்கு. 252 days, 5 வருஷத்துல வெறும் 252 days, 52 விட்னஸஸ் முடிஞ்சிருக்காங்க. தேவையான ஒரு 53 முடிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். இதான் நிலைமை. வழக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஏன் இப்ப இவ்வளவு தாமதம்? அதற்கென்று ஒரு நீதிமன்றம் போடவில்லை. அதற்கென்று ஒரு முழு நேரமாக பார்க்கக்கூடிய ஒரு நீதிபதி போடவில்லை. 3 நீதிபதிகள் மாறி இருக்காங்க. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு வழக்குல வந்து 10 சாட்சி நீங்க விசாரிப்பீங்க, நீங்க உங்களை அனுப்பிடுவாங்க. இன்னொரு கேப் இருக்கும், இன்னொரு நீதிபதி வருவாங்க, அவங்க இன்னொரு 15 சாட்சியை விசாரிப்பாங்க. இறுதியா இருக்கக்கூடிய நீதிபதி எதன் பேர்ல வந்து அவரு தண்டனை கொடுக்க போறாரோ, வழக்கை தீர்ப்பு கொடுக்க போறாரு, அத்தனை பேர் பேஜஸையும் படித்து உள்வாங்கி ஒரு முடிவு வர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஒரு ட்ரையல் இப்படி நடக்கக்கூடாதுல்ல. இதெல்லாம் வந்து டெடிகேட், அவ்வளோ உலக அளவில் பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கு வந்து ஒரு அரசாங்கம் முன் வந்து இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்க தேவையில்லையா? பண்ணல. இப்போ அஜித் குமாருடைய வழக்கு இடைக்கால நிவாரணம் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்களும் நிவாரணத்தை பத்தி வாதிட்டுலாம் இருந்தீங்க. நிவாரணம் போதுமானதா இருக்கிறா? நீதிமன்றத்துல என்ன மாதிரி? நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு வந்து உயர் நீதிமன்றம் தான் இந்த வழக்கை வந்து ஒரு சரியான பாதையில கொண்டு போச்சு. உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தலையீடு, உதாரணத்திற்கு ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவரை ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அவங்க அழைத்தார்கள் பாருங்க, அதுதான் மேஜர் ஸ்ட்ரோக். சாட்சியங்கள் காப்பாற்றப்பட்டன. எதெல்லாம் அழிப்பதற்கு முயற்சி செஞ்சாங்களோ அதெல்லாம் காப்பாற்றப்பட்டன. காப்பாற்றப்பட்டியதை வந்து இப்போ சிபிஐட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அரசாங்கம் சரின்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கம் நம்ம சிபிஐட்ட போட்டுன்னு சொல்லிச்சு. நான் நீதிமன்றத்தில் கூட ஓப்பனாக சொன்னேன், இது சிபிஐ தேவையில்லை, சிபிஐ மோசம்ன்றத நான் சொல்லேன். சிபிஐ தேவையில்லை. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் தான் பலர் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பார்ப்பாங்க, வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி தரம் இங்க இருக்காங்களா? இருக்காங்க என்று நீதிமன்றத்தில் ஓப்பனா நான் சொன்னேன். ஆச்சரியம் என்னன்னா, அரசு தரப்புல பேசுகின்ற வழக்கறிஞர்கள் வந்து இல்ல அரசாங்கம் வந்து சிபிஐட்ட போட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, போயிடுச்சு. சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. வேகமான விசாரணையா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய 1-2 கன்சர்ன்ஸ் என்னன்னா, சாட்சிகள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல சக்தீஸ்வரன் கூட ஒரு மனு கொடுத்து அவருக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு, அதுக்கு வந்து தனி பர்சனல் கார்டு கொடுத்துருக்காங்க. சத்தீஸ்வரன் வீட்டில் சிசிடிவி கேமரா வைக்கல, சத்தீஸ்வரன் வீட்டுடைய வாசல் சுத்தி ஃபென்சிங் போடலை. இதெல்லாம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல அடங்கி இருக்கக்கூடிய ஒரு 15 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் செய்யணும்.
ரெண்டாவது, சாட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் சாட்சிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் இருந்தால் தான் நீங்கள் அவங்களை பாதுகாக்க முடியும். டெய்லி வேஜ் ஏர்னர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நஷ்டஈடு மட்டும், ஒரு நஷ்டஈடு கூட தமிழக அரசு கொடுக்க மறுத்துக்கிட்டு இருந்ததுன்னா, ஆமாம் இது நடந்தது தப்பு தான், அதனால இண்டிபெண்டா விசாரணை செய்யட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற தமிழக அரசிட்ட நான் கேட்குறேன். அது வந்து அஜித்குமார் வாழ்க்கையை வாழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலைப்பாடு எடுத்தீங்க. மற்ற சாட்சிகள் அவரோடையே அஜித்குமாரோடையே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து இந்த ஸ்பெஷல் டீம் முதல்ல கூட்டிட்டு போனது அருண் தானே. கடைசி கட்ட வரைக்கும் அருண் இருந்தார். எதுக்கு அந்த இதை நம்ம மடப்புறம் கோயிலுக்கு வர்ற வரைக்கும் அருண் கூட இருந்தார். அந்த ஸ்பெஷல் டீம் கூட்டு போய் விசாரிச்சது. விசாரிப்பதற்கான இடத்தை எது பயன்படுத்தினாங்க? வேனை பயன்படுத்தினாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு சார், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் இருக்கணும், போலீஸ்க்கெல்லாம் வாகனங்கள் கொடுக்கணும் எல்லாம் சொன்னோம். இப்போ இங்கே நாங்கள் எந்த வாகனங்கள்லாம் உனக்கு கொடுக்குறோம்னு சொன்னோமோ அந்த வாகனங்கள் ஹைவேஸில் எதுக்கு நடந்துகிட்டு இருக்கு? டார்ச்சர், மூவிங் மொபைல் டார்ச்சர் சென்டர்ஸாக மாறிடுச்சு. பாடி கேமரா வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்கள் மொபைல் யூனிட்ஸில் பாடி கேம் போடுறீங்களா? விசாரணை செய்யக்கூடிய எல்லா அதிகாரிகளும் பாடி கேம் போட்டு தான் விசாரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இதுதான் டேவிட் ஆசீர்வாதம் அவருடைய மினிட்ஸில் வச்சுருந்துருக்கணும். இதுதான் இந்த மாதிரி முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கணும். அது கொடுக்க நீங்கள் தயார் இல்லையா? ஊரில் இருக்கணும் எல்லாரையும் சிசிடிவி கேமரா போட சொல்கிறீங்க. அவன் சிசிடிவி கேமரா எல்லாம் இன்ஸ்பெக்டர் ரூமில் இருக்கு. எந்த ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த ஏரியா அவன் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். யார் ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குன்னா 0. என்ன அர்த்தம் அது? இப்போ இதெல்லாம் யார் திருத்தணும்? ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் தான் அரசாங்கத்துக்கு சொல்லணும். டிஜிபி தான் இதுக்கு தலைமை தாங்கி நிறுத்தணும். டிஜிபியை மாற்றத்துக்கே பேப்பர்ல நியூஸ் வந்த பிற்பாடு தானங்க இப்போ ப்ரொபோசல் போகுது. XYZன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய வேலை 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அவன் இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க. They should have started this in before June. 3 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கணும், லிஸ்ட் போயிருக்கணும். ஆரம்பிக்கல. இது கவனக்குறைவை காட்டுது. இப்போ ஹோம் டிபார்ட்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள், டிஜிபி இஸ் ரெஸ்பான்சிபிள். இதுதான் சொல்றேன். இப்போ நீங்கள் அருண் அவர் பற்றி சொன்னீங்க, அஜித்குமார் கூட காயம்பட்டவர், அவங்களுக்குலாம் நிவாரணம்லாம் போய் சேர்ந்துருக்குதா? என்ன பண்ணியிருக்காங்க? நீதிமன்றத்தில் நேற்று பேசணும். நீதிமன்றம் வந்து அது கொடுக்குற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. 50 லட்ச ரூபா நஷ்டஈடு, அப்புறம் 40 மாறிச்சு, அப்புறம் 25 மாறுற நேரத்தில் 15 இவங்களுக்கு போகட்டும்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீதிபதிகள் 2 பேரும் சொன்னாங்க. காயப்பட்டவங்களுக்கு சித்திரவதை செய்யப்பட்டவர், எல்லா சித்திரவதையிலும் 2 விதமான பாதிப்புகள். ஒன்று உடல் ரீதியான பாதிப்புகள், காயங்கள் இருக்கும். இப்போ அந்த பிரவீன் அரைஞ்சாங்க, அவனுக்கு காது இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. லெஃப்ட் இயர், எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, லெஃப்ட் இயர். இப்போ அந்த பிரவீனுக்கு வந்து நீங்கள் இன்ஜுரி கேட்டிங்கன்னா அவன் ஓபியில் நின்று அவங்க அம்மா இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேராதுரா, வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனைடா, நம்ம வந்து சின்ன ஊரில் நம்ம வாழ முடியாதுடா, வாழ விட மாட்டாங்கடா அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவனுக்கு யார் அவன் வந்து பிரவீன் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டாஃப். அரசாங்கம் என்ன மினிமமாக என்ன செய்யலாம்? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை தம்பி 1 மாதமாக நீ வேலைக்கு வர முடியல, இந்த 1 மாதத்தை வந்து நீ வேலைக்கு வந்ததாக சொல்லி உனக்கு 1 மாதம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன ஜெஸ்டர், அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. 10,000 ரூபா இருக்கும், 12,000 ரூபா இருக்கும், வாட் எவர் இஸ் தி அமௌண்ட். செஞ்சாங்களா? இதுதான் அக்கறையுடன் நடக்கிறதுன்னு சொல்றது. நடக்கவே இல்லையே. ஸோ அருண் வந்து இஸ் நாட் அ ஸ்டாஃப். அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுறது. 1 மாதம் வேலைக்கு போகிற சார், ஒரு குடும்பம் என்ன சார் சொல்லும்? வேலைக்கு போன்னு கூப்பிட்டா சிபிஐ வான்றான். அவன் மெதுவாக கேட்குறான், சார் இந்த சிபிஐ எவ்வளோ நாளைக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருப்பாங்க சார்? கரெக்டாக 10:30 மணிக்கு வரணுன்றாங்க சார், சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் இருக்கணுன்றாங்க சார். இன்னும் எவ்வளோ நாள் சார் இருக்கணும்? நான் பதில் சொல்ல முடியுமா? தம்பி அவங்க 1 நாள் தான் விசாரிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சாத்தான்குளம் வழக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் விசாரணையில் சொல்கிறேன், விசாரணை சொல்கிறேன், ட்ரையல் அதுக்கப்புறம். அப்போ இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உடனடியாக அரசாங்கம் தானாக முன் வந்து இந்த இதில் நடந்ததெல்லாம் தப்புன்னு வந்து ஏஐஜி சொல்லிட்டார்ல. இப்போ ஏதாவது ஒரு சொந்த ஜெஸ்டர் இந்த அரசாங்கம் செஞ்சா இந்த அரசாங்கம் செய்த தவறுகளோட மக்கள் மறக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த வழக்கிலேயே செய்யலையே. இந்த கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை சித்திரவதையினால பாதிக்கப்பட்ட காவல்துறை சித்திரவதை இறந்தவர்கள் போலீஸ் காவல் அல்லது ஜுடிஷியல் காவல், அது எங்க பட்டியல். எங்க பட்டியல் ஒரு முழுமையடைந்த பட்டியல் நான் சொல்ல முடியாது. நாங்களும் 1-2 கேஸை விட்டுருக்கலாம். பதிவானது உங்களுடைய எங்களால எங்களுடைய சொற்பமான வசதிகளை வைத்து நாங்கள் தொகுத்திருக்கக்கூடிய விஷயம். அந்த 31 சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் போய் சேர்ந்துருச்சா? போயிருக்கு. ஒரு 4-5 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. 4-5 குடும்பங்களுக்கு மட்டும் மேக்சிமம். மற்ற குடும்பங்களுக்கு எந்த நிவாரணமும் போய் சேரல.
இப்ப அந்த குடும்பங்களோட நிலைமைலாம் இந்த வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம், ம், வழக்கு நடத்திட்டு தான் இருக்கோம் ம், சார். 2010 சார், ம், இதே அசோக் நகர்ல ம், சைலேந்தர் பாபு டிசியா இருக்கும்போது ம், வெவ்வேறு அரசியல் கூட்டங்கள்ல புத்தகம் வித்துட்டு இருந்த ஆக்கு சுப்பிரமணியம் ம், முறித்து கால் முறிவு ஏற்பட்டு ம், போலீஸே அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அவரை வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ம், அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்பு கொண்டு அவரை மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்து மதுரை மீனாட்சி மருத்துவமனையில் டாக்டர் சேதுராமன் உதவியுடன் அவனுக்கு மறுபடியும் ம். ஓப்பன் பண்ணி எல்லா ஆர்த்தோ ஒர்க்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் இலவசமாக செய்து இன்னைக்கு ஆக்கு சுப்பிரமணியம் அதே தொழிலை இதே சென்னையில் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காரு. ம். அவருக்கு 2024 20 லட்ச ரூபா கோர்ட் கொடுக்குது. 14 வருஷம் கழிச்சு 14 வருஷம் 14 வருஷம் போராட வேண்டியது இருக்குது. That's ஒரு டக்குன்னு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ம். வெள்ளத்துறை ம், 2010 பிப்ரவரி மாதம் ம். 2 பேரை மதுரையில் அவுட்டரில் சுடுறாரு. ம். 2024 ம். அதே குருவம்மாளுக்கு ம். 20 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறோம். எவ்வளோ நாள் காத்திருக்கோம்? ம். அந்த வெள்ளத்துறை எப்படி ரிட்டையர் ஆனார் எல்லாருக்கும் தெரியும். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேற, கொண்டாடப்பட்டவர் வேற காவல்துறையினால. கடைசி நாள் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அந்த சஸ்பென்ஷன் ரிவோக்ட். ம். இது என்ன காட்டுது? இதான் கேட்குறேன். நன்றி சார், ரொம்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.